எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கல்லில் ஒளியெழுப்பி கடலடையில் நடனமாடி புல்லாங்குழல் வெளியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிப்பொழுத்தல் நீத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லுதலில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவையூட்டும் செந்தமிழே வாழியவே அங்கே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நட்பாலாக்கி என் நாவில் நடம்பெய்ந்த நற்றமிழே உன்னை வணங்கி ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன ஏட்டத்தாய் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே என் வள்ளுவன் வடித்த வரையலுக்கு இணங்க தன் தாயிற்கு பெருமை சேர்த்து மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் இந்த சின்னஞ்சிறுவனின் பணிவான வணக்கங்கள். பெண்களின் பாதுகாப்பு தோழர்களே, கடவுளிடம் வேண்டினால்தான் ஆண் குழந்தை பிறக்கும். ஆனால் அந்த கடவுளே பிறக்க வேண்டும் என்றால் தான் பெண் குழந்தை பிறக்கும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினால் இருந்ததில்லை என்ற பதில்தான் நமக்கு கிடைக்கின்றது. வரலாற்றை புரட்டி பார்த்தால் குழந்தை திருமணம், சதி, பாலியல் போன்றவற்றால் அன்றே சமூகமே பெண்களுக்கு எதிராக நின்றது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று இந்த சமூகம் பெண்களை பார்த்து கேள்வி கேட்டது. இதையெல்லாம் கண்டு கொதித்து எழுந்தார் பகுத்தறிவு பகலவன், தன்மான இயக்கத்தின் தனிப்பெருந்தலைவர், சீர்திருத்த செம்மல், ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் ஈவேரா அவர்கள் கொள்கையை கடைபிடிக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் பெண்களுக்கு பாதுகாப்பையும் உரிமையும் வழங்கி கொண்டிருக்கிறார். ஆம், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் பெண்களுக்கு பாதுகாப்பையும் உரிமையையும் வழங்கி கொண்டிருக்கின்றார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் 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 என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று எங்கே போனார்கள் என்று தெரியாது. ஆனால் மாண்பு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சிறு வயது முதல் மூதாட்டி வரை அனைத்து பெண்களும் பாதுகாக்கப்பட சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்கி 2500 பெண் காவலர்களை நியமித்து இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் அது நமது தமிழக மாண்பு முதலமைச்சர் என்பவர் ஆவார். அது மட்டுமா, தான் பதவியேற்ற முதல் நாளிலேயே 3வது கையெழுத்தாக போதை இல்லாத தமிழகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று கையெழுத்திட்டவர் மாண்பு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆவார். ஆம், ஏன் போதையில்லாத தமிழகம் உருவாக்கப்பட வேண்டும்? பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுவது போதையுள்ள இளைஞர்களால். ஆம், போதையுள்ள தமிழகத்தால். எனவே தமிழ்நாட்டில் 717 மதுபான கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தின் மாண்பு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்றால் வரலாற்றில் இதுவரை யாரும் கண்டிடாத ஒரு வெற்றியை இன்று மாண்பு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார். அது மட்டுமா, ஐயோ எனக்கு கண்ணீர் வருகிறது. ஏன் என்று தெரியுமா? பெண்களுக்கு எதிராக ஏற்படும் அநீதிகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக இன்று சட்டமன்றத்தில் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று கூறினார் மாண்பு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்று கூறி, ஆம், இன்று பெண்கள் பாதுகாப்பிற்கு அவர் முக்கியத்துவம் அளித்துக் கொண்டிருக்கிறார். தன் கால் சிலம்பை கட்டையாக கலட்டிவிட்ட கண்ணகி எதிர்ப்பவன் அவதாரம் எனும் எதிர்ப்பதை தமிழ் மரபை என மானம் காத்த மண்டோதரி, ஈன குலை எனும் தன் கற்பு நெறியாத்த மாதரசி மாதவி, பருவத்தை தமிழுக்கு இன்று தமிழ் மணந்த ஔவையார், இந்தியாவில் முதல் பெண்மணியாய் திகழ்ந்த வீரமங்கை வேலுநாச்சியார் போன்ற பெண்களாக இன்று பெண்கள் திகழ வேண்டும் என்பதே மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்களின் கனவாகவும் இங்குள்ள அனைத்து அமைச்சர்களின் கனவாகவும் என்னுடைய கனவாகவும் இருக்கிறது என்று கூறி மாண்பு முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வீழ்வது நானாக இருந்தாலும் எழுவது தமிழே, என் வீர தமிழுக்கு வீர வணக்கம் செலுத்தி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வெள்ளித்திரையின் நாயகனே, அமைதியின் உருவமே, அஞ்சா நெஞ்ச காதனே, அழகிய தமிழ்நாட்டின் அழகிய தமிழ் மகனே, கடவுளின் அதிசய பிறவி எங்க விஜய் மாமா, குழந்தையின் மனம் கொண்ட எங்க செல்ல மாமா, மக்களின் கண்ணீரை துடைக்க வந்த மாபெரும் புரட்சியே, ரகசிய சந்திப்பு இல்லை, மூடிய கதவுகள் இல்லை, கோடி நெஞ்சங்களை வென்று கோட்டையை வென்ற முதல்வரே,
எங்கள் அன்பு தளபதி நீயே, என்றும் எங்கள் இதயத்தின் பேரரசன் நீயே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் விஜய் மாமா. நன்றி, வணக்கம். மொழிகளுக்குள் உலகினிலே மூத்தவளாய் திகழ்ந்து வழிமொழிகள் பல வகுத்து வருமொழிகள் வளம் குவித்து எழிலுருவாய் இளந்திருவாய் இளங்கி இன்பத் தமிழர்களின் விழிகளுக்குள் ஒளிர்மணியாம் வியர்த்தமிழை போற்றி ஆயாளமுதனாகிய நான் உங்கள் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இந்த மாபெரும் பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில், அதிலும் மாண்புமிகு நம் முதல்வர் அவர்களின் முதலாவது பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில், அதாவது முதல்வரான பின் முதலாவது பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் பேச எனக்கும் வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் பெருமை கொள்கிறேன். களம் கண்ட முதல் தேர்தலிலேயே அரியணை ஏறுவது அரிதின் அரிதென்றால் அந்த அரிதையெல்லாம் எளிதாக்கும் அபூர்வ மனிதன் அல்லவா எங்கள் முதல்வர் விஜய் மாமா. 1984 குழந்தை நட்சத்திரமாக வெற்றியில் தொடங்கிய வெற்றி பயணத்தின் நீட்சியாக வெற்றியின் மூலம் இன்று தமிழக முதல்வர் எனும் மிக உயர்ந்த இடத்தை அலங்காரம் செய்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தானே வெற்றி நாயகன். சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை, துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு தோல்வியே இல்லை என்பார் டாக்டர் கலாம் ஐயா அவர்கள். அதுபோல நீங்களும் எத்தனை இடர்களை கடந்து இந்த மிக உயர்ந்த நிலையை எட்டி இருக்கிறீர்கள். இனி வாழ்வில் உங்களுக்கு எல்லாமே வெற்றிதான். சூழ்ச்சியாக பிற கட்சிகளையும் தலைவர்களையும் வீழ்த்தவும், கலவரங்களை உண்டாக்கவும், அடக்குமுறைகளை ஏவி விடவும், வளங்களை சுரண்டவும், ஊழல் செய்யவும் தான் இதுவரை அரசியல் அனுபவம் பயன்பட்டிருக்கிறது. அன்று இளைய தளபதியாய் இருந்தவர் இன்று எங்களை போன்று இளைய சமுதாயத்தின் தளபதியாய் அரியணையில் அமர்ந்திருக்கும் எங்கள் முதல்வரின் ஒரு கொள்கையின் முழக்கம் என்னை மிகவும் கவர்ந்தது. அதுதான் அதிகாரத்தில் பங்கு. இதுதான் அறிவுச்சம்மல் அம்பேத்கரின் முழக்கம். இதுதான் தந்தை பெரியாரின் முழக்கம். இதுதான் பேரறிஞர் அண்ணாவின் முழக்கம். இதை வெறும் முழக்கமாக மட்டுமே விட்டு செல்லாமல் நடைமுறைப்படுத்தியும் காட்டி மாநிலத்திலும் கூட்டாட்சி தத்துவத்தை மலரச் செய்திருக்கிறார் நமது முதல்வர் அவர்கள். காலம் சென்ற தோழர் நல்லக்கண்ணு போன்ற நல்ல மாதிரியான அனுபவம் நிறைந்த முதுபெரும் தலைவர்கள் மக்கள் மனங்களில் அதிகம் நின்றும் அவரால் அதிகாரத்தை எட்ட முடியாமல் மிக நீண்ட காலம் வாழ்ந்து மறைந்தே போனார். அந்த அதிகாரத்தை எட்ட முடியாத மக்களும் அதிகாரத்தை எட்ட வேண்டும் என்று அந்த மாபெரும் முழக்கத்தை நடைமுறைப்படுத்தியும் காட்டியிருக்கிறார் அந்த வெற்றி நாயகன். ஆம், தங்களுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவளித்த மற்ற கட்சிகளுக்கும் தனது அமைச்சரவையில் பங்களித்து அதிகார பகிர்வு செய்திருக்கும் நமது முதல்வருக்கு என் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கூறி, இறுதியாக அதிகாரம் செய்யக்கூடிய இடத்தில் நின்றாலும் அன்பாக பேசுவதுதான் அழகு. தலைமை பண்பு என்பது அதிகாரம் அல்ல, பொறுமை என்பதை மிக சரியாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் நமது முதல்வர் விஜய் மாமாவுக்கு என் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்ற ஔவையாரின் வாக்குடன் எனது உரையை நான் துவங்குகின்றேன். என்னுடைய தலைப்பு பாசமிகு பள்ளிக்கூடம். இந்த தலைப்பை யோசிக்கும் போதே எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது பள்ளி கட்டடம் கிடையாதுங்க,
நம்மளை நம்பி நம்முடைய ஆசிரியர்களோட நம்மளுக்காக ஊக்கப்படுத்தி இருப்பாங்க. நீ நல்லா படிக்கணும், நீ இந்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்ற அளவுக்குலாம் நம்மளுக்கு அவங்க ஊக்கப்படுத்தியிருப்பாங்க. நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல நம்மளை திருத்தி கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் நம்ம வெற்றி பெற்றிருந்தோம்னா அவங்களே சாதித்த மாதிரி அந்த ஒரு பாசத்தை நமக்கு காட்டுவாங்க. ஏனென்றால் புத்தகம் வெறும் அறிவை மட்டும்தான் நம்மளுக்கு தரும், பாசம் மனிதனையே நம்மளுக்கு தரும். பள்ளி அப்படின்றது 4 சுவர்கள் கொண்ட கட்டடம் கிடையாதுங்க. அது 1000 கனவுகளை கொண்ட ஒரு ஆலயம்னு சொல்லலாம். ஒரு விதை மண்ணில் விதைச்சோம் அப்படின்னா அது மரமாக வளர்றதுக்கு நீரும் சூரிய ஒளியும் ரொம்ப தேவை. அதுபோல் ஒரு மனிதன் திறமையாக மலர்வதற்கு என்ன தேவை? கல்வி மட்டும் இருந்தால் போதுமா? அது கூட என்ன தேவை? அன்பு, அரவணைப்பு, ஊக்கம், இந்த 3மே தேவை. இது 3 எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம படிக்கிற பள்ளியில் தாங்க. திருவள்ளுவர் ஒரு குறளில் ரொம்ப அழகாக சொல்லுவார், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எழுத்தறிவும் எண்ணறிவும் மனித வாழ்க்கையின் கண்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஆனால் அந்த கண்களுக்கே ஒளி தருவது நம்முடைய பாசமிகு பள்ளிக்கல்விதானங்க. இன்று நம்முடைய தலைமுறை செயற்கை நுண்ணறிவால் எப்படி சொல்கிறதுனா வளர்ந்துட்டே போகுது. இயந்திரங்கள் தகவல்களை தரலாம், ஆனால் மனிதர்கள் அதனால் உருவாக்கவே முடியாதுங்க. மதிப்பெண்களையும் உருவாக்கலாம், ஆனால் என்றைக்கும் மதிப்புகளை அதனால் உருவாக்க முடியாது. ஒரு ஆசிரியர் அன்பான ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அந்த மாணவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. இன்றைக்கி நான் இப்படி ஒரு மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்னோட ஆசிரியர் தான் காரணம். நம்மளுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர் மட்டும் காரணம் கிடையாது, நம்ம மேலே நம்பிக்கை வச்ச ஆசிரியரும் தான் இதற்கு காரணம். எனக்கு பிடிச்ச திருக்குறள் ஒன்று இருக்குது, தொற்றனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. மணற்கேணியை தோண்ட தோண்ட நீ சுரந்துக்கிட்டே இருக்கும். நீ நல்ல நூல்களை கற்க கற்க உன்னுடைய அறிவு பெருகிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த அறிவு மனிதநேயத்தோடு சேரும் பொழுது தான் உனக்கு அந்த சமுதாயத்திலேயே நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று பள்ளியில் 100% தேர்ச்சி பெற்றால் மட்டும் பசங்க நல்லவங்களா? அப்படி கிடையாது. அந்த ஒவ்வொரு வருடமும் பள்ளியில் பசங்க முடிச்சு போகும்போது நல்ல மனிதர்களாக உருவாகியிருக்காங்களா அப்படின்றது தான் ரொம்ப தேவையான ஒன்று. ஏனென்றால் ஒவ்வொரு பள்ளியிலையும் டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், போலீஸ் அப்படின்னு சொல்லி கல்வி உருவாக்கிட்டே இருக்கலாங்க. ஆனால் மனித நேயத்தை கொண்டு வர்றது நம்முடைய பாசமிகு பள்ளிக்கல்வி தாங்க. இறுதியாக ஒரு சிந்தனையோட முடிச்சிடுறேன். மதிப்பெண் அப்படின்றது வாழ்க்கையில் ஒரு அத்தியாயத்தை மட்டும்தான் எழுதும், ஆனால் பாசம் மிகுந்த பள்ளிக்கல்வி தான் உன்னுடைய வாழ்க்கையே ஒரு வரலாற்றாக முடிக்கும். எனவே அறிவை மட்டும் விதைக்காமல் அன்பையும் விதைப்போம், மாணவர்களை மட்டும் உருவாக்காமல் நல்ல மனிதர்களையும் உருவாக்குவோம் என்று கூறி இங்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜயாழன். நம்முடைய தளபதி நடிகராக இருந்தப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னைக்கு அவர் ஒரு முதல்வராக இருக்கார். யாருக்கு தாங்க அவரை பிடிக்காது? சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அவர் முதல்வர் ஆனோடனே நான்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பா, நமக்கு பிடிச்ச ஒருத்தர் முதல்வர் ஆயிட்டாருன்னு. அவர் வந்த உடனே சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்குனார். முன்னாடியெல்லாம் ஒரு பெண்ணுக்கு தப்பு நடக்குதுன்னா அதை வெளியே வந்து சொல்றதுக்கே பயப்படுவாங்க. அப்படியே சொன்னாலும் சிலருக்கு நியாயம் நீதியெல்லாம் கிடைக்காமே போயிருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீதி கொடுக்கும் விதமாகத்தான் இந்த சிறப்பு அதிரடிப்படை நிறுவப்பட்டிருக்கிறது. நேற்று எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையிலிருந்து 3 பேர் வந்தாங்க. வந்து பள்ளி பெண்களாக இருக்கிற நாங்கள்லாம் எப்படி பாதுகாப்போடு இருக்க முடியும், அந்த தவறு நடந்தால் எப்படி வெளியே வந்து தைரியமாக சொல்லணும், இல்லை யார் மேலேயாவது சந்தேகமாக இருக்குது இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு நமக்கு தோணுச்சுன்னா அதை எப்படி அவங்கக்கிட்ட சொல்கிறது, இல்லை அவங்கள திருத்துறதுக்காக அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்றது வரைக்கும் எல்லாத்தையும் எங்களுக்கு பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்தாங்க. நான் நினச்சேன் இந்த சமூகம் என்னைக்காவது மாறாதா அப்படின்னு. ஆனால் இளைஞர்களாகிய நிறைய பேர் மூலமாக இன்னைக்கு ஆட்சி மாறி இருக்கு. நாளைக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் தான் இந்த தவறுகள் எல்லாத்தையும் தடுக்கணும். எனவே நம்ம ஒரு நல்ல சமூகமாக நாளை வளர வேண்டும். நான்லாம் நியூஸே பார்க்க மாட்டேங்க. திடீர்னு ஒரு நாள் விஜய் அந்த அசம்பிளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். அவரோட முகத்தை பார்க்குறதுக்காகனே நான் நியூஸ் பார்ப்பேன். எங்கள் அம்மா கேட்பாங்க, என்ன நீ நியூஸே பார்க்க மாட்டா, அதிசயமாக பார்க்குறேன்னு. இனிமேல் அவரை திரையில் பார்க்க முடியுமா? அதனால் அவர் தரையில் செய்கிற சாகசங்கள், தரையில் செய்கிற சாதனைகள் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லு. எனவே இவர் முதலமைச்சரானது எங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம். வாழியவே
அங்கே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே. சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நட்பாலாக்கி என் நாவில் நடம்பெய்ந்த நற்றமிழே, உன்னை வணங்கி ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோடனை ஏட்டத்தாய் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே என் வள்ளுவன் வடித்த வரையலுக்கு இணங்க தன் தாயிற்கு பெருமை சேர்த்து மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் இந்த சின்னஞ்சிறுவனின் பணிவான வணக்கங்கள். பெண்களின் பாதுகாப்பு தோழர்களே, கடவுளிடம் வேண்டினால்தான் ஆண் குழந்தை பிறக்கும். ஆனால் அந்த கடவுளே பிறக்க வேண்டும் என்றால் தான் பெண் குழந்தை பிறக்கும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினால் இருந்ததில்லை என்ற பதில்தான் நமக்கு கிடைக்கின்றது. வரலாற்றை புரட்டி பார்த்தால் குழந்தை திருமணம், சதி, பாலியல் போன்றவற்றால் அன்றே சமூகமே பெண்களுக்கு எதிராக நின்றது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று இந்த சமூகம் பெண்களை பார்த்து கேள்வி கேட்டது. இதையெல்லாம் கண்டு கொதித்து எழுந்தார் பகுத்தறிவு பகலவன், தன்மான இயக்கத்தின் தனிப்பெருந்தலைவர், சீர்திருத்த செம்மல், ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் ஈவேரா அவர்கள். அவர்கள் கொள்கையை கடைபிடிக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் பெண்களுக்கு பாதுகாப்பையும் உரிமையும் வழங்கி கொண்டிருக்கிறார். ஆம், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் பெண்களுக்கு பாதுகாப்பையும் உரிமையையும் வழங்கி கொண்டிருக்கின்றார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் 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 என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று எங்கே போனார்கள் என்று தெரியாது. ஆனால் மாண்பு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சிறு வயது முதல் மூதாட்டி வரை அனைத்து பெண்களும் பாதுகாக்கப்பட சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்கி 2500 பெண் காவலர்களை நியமித்து இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் அது நமது தமிழக மாண்பு முதலமைச்சர் என்பவர் ஆவார். அது மட்டுமா, தான் பதவியேற்ற முதல் நாளிலேயே 3வது கையெழுத்தாக போதை இல்லாத தமிழகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று கையெழுத்திட்டவர் மாண்பு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆவார். ஆம், ஏன் போதையில்லாத தமிழகம் உருவாக்கப்பட வேண்டும்? பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுவது போதையுள்ள இளைஞர்களால். ஆம், போதையுள்ள தமிழகத்தால். எனவே தமிழ்நாட்டில் 717 மதுபான கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தின் மாண்பு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்றால் வரலாற்றில் இதுவரை யாரும் கண்டிடாத ஒரு வெற்றியை இன்று மாண்பு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார். அது மட்டுமா, ஐயோ எனக்கு கண்ணீர் வருகிறது. ஏன் என்று தெரியுமா? பெண்களுக்கு எதிராக ஏற்படும் அநீதிகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டமன்றத்தில் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று கூறினார் மாண்பு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்று கூறி, ஆம், இன்று பெண்கள் பாதுகாப்பிற்கு அவர் முக்கியத்துவம் அளித்துக் கொண்டிருக்கிறார். தன் கால் சிலம்பை கட்டையாக கலட்டிவிட்ட கண்ணகி, எதிர்ப்பவன் அவதாரம் எனும் எதிர்ப்பதே தமிழ் மரபு என மானம் காத்த மண்டோதரி, ஈன குலை எனும் தன் கற்பு நெறியாத்த மாதரசி மாதவி, பருவத்தை தமிழுக்கு ஈன்றே தமிழ் மணந்த ஔவையார், இந்தியாவில் முதல் பெண்மணியாய் திகழ்ந்த வீரமங்கை வேலுநாச்சியார் போன்ற பெண்களாக இன்று பெண்கள் திகழ வேண்டும் என்பதே மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்களின் கனவாகவும் இங்குள்ள அனைத்து அமைச்சர்களின் கனவாகவும் என்னுடைய கனவாகவும் இருக்கிறது என்று கூறி மாண்பு முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே, வீழ்வது நானாக இருந்தாலும் எழுவது தமிழே, என் வீர தமிழுக்கு வீர வணக்கம் செலுத்தி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். காவியமே, பெருமையின் சிகரமே, மக்களின் தன்னம்பிக்கையே, மாற்றத்தின் மறு உருவமே, உன் அன்புக்கு மயங்காதவர்கள் இங்கு யார் உண்டு? உன்னை நேசிப்பவர்களுக்கு மட்டுமில்லை, உன்னை வெறுப்பவர்களுக்கும் நீ கொடுத்த பரிசு அன்பு என்ற ஒற்றை வார்த்தை தானே. சினிமா பாதையை துணிவோடு துறந்தாய், கழகம் அமைத்து புதிய வரலாறு படைத்தாய். நான் தேவதூதன் அல்ல, சாமானியன் என்றாய். ஆனால் கோட்டையின் கதவுகளை மக்களின் பலத்தால் திறந்தாய். மாற்றம் தேடிய தமிழகத்தில் ஒரு தவ புதல்வனாய் வந்தாய். ஒரு வார்த்தையில் சொன்ன நேர்மையை இன்று வாழ்க்கையை காட்டும் வேந்தனே. பெண்களின் பாதுகாப்பு தான் உன் நோக்கம். நாற்காலி மோகத்தில் வந்தவன் அல்ல நீ, மக்களின் தாகத்தை தீர்க்கவே வந்தவன் நீ. கல்வி கண் திறந்த காமராஜரை நான் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் இன்று பார்க்கிறேன் எங்க மாமா விஜய் மாமாவோட உருவத்துல. எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் குழந்தைகளாகிய எங்களிடம் காட்டும் அன்பு கடுகளவும் குறையாது என்பதற்கு நீயே எடுத்துக்காட்டு.
உன் முகம் பார்த்தால் துள்ளாத மனமும் துள்ளும். உன் வசீகர புன்னகையால் உலகை வென்றாய். உன் எளிமையான குணத்தால் எங்களையும் வென்றாய். சாதனைகள் பல படைத்த போதும் அன்பால் மட்டுமே எங்களை ஆளுகின்றாய். திரையில் காட்டும் கம்பீரம் மறுபுறம், நிஜத்தில் காட்டும் நிதானம் மறுபுறம். தோல்விகள் உன்னை முடக்கியதில்லை, விமர்சனங்கள் உன்னை வீழ்த்தியதில்லை. நாளை உன் பயணம் எதுவாயினும் உன் பின்னே நிற்போம் நிழலாய் நாங்கள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் விஜய் மாமா. நன்றி, வணக்கம்.